வணக்கம், என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்களை, சொந்தங்களே. திமுக 5 வருடம் அவங்க கையில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் மக்கள் நலனை பத்தி தெரியல, மக்கள் மீது அக்கறை இல்ல, மிக சிறப்பாக செயல்படவில்லை. அவங்க குடும்பத்துக்காக தான் உழைச்சாங்க, அது வேற பட்சம். ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி திணறி தான் எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்காங்க, பெரும்பான்மையில எதிர்கட்சியா உட்கார்ல. இன்னைக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எங்க நம்மளால மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாம போயிடுமோ, இந்த விஜய மெயினா இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய வளர விடக்கூடாது. எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல மனிதர் விஜய வளர விடக்கூடாது. வளர விட்டா நம்ம குடும்பத்துக்கு பேராபத்து, மக்களுக்கு ஆபத்து இல்ல, குடும்பத்துக்கு பேராபத்து. ஆகையால் இந்த விஜய வீழ்த்துவதற்கு மைசூர்ல போய் உதயநிதி அண்ணன் அவர்களும் அவங்களுடைய அப்பா ஸ்டாலின் சார் அவர்களும் மற்றும் பல பேர் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கட்சியில இப்ப அவங்க பொறுப்புல இல்ல, அவங்க போய் மீட்டிங் போறாங்க. எப்படி மைசூர்ல போய் இந்த விஜய் எப்படியாவது வளர விடக்கூடாது, தடுத்து நிறுத்தணும், அடுத்த ட்ரிப் ஆட்சி நம்ம தான் வரணும் அப்படின்னு சொல்லி. நான் தெரியாம தான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க எங்க போய் மீட்டிங் போட்டாலும் சரி, லண்டன்ல போய் போட்டாலும் சரி, துபாயில போய் போட்டாலும் சரி, எங்க போய் அமெரிக்கால போய் போட்டாலும் சரி, மக்கள்கிட்ட தானே ஓட்டு வாங்க வரணும். அந்த நீங்க மைசூர்ல போய் மீட்டிங்க போடுறதுக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை போய் சந்திங்க. மக்களுக்கு என்ன வேணும், மக்களுக்கு இனிமே நான் நல்லது செய்யறேன், மக்களை போய் சந்திங்க, மக்களை கையெடுத்து கும்பிடுங்க, மக்களை நல்வழிப்படுத்துங்க. அதை விட்டு போட்டு நான் துபாய் போறேன், நான் மைசூர் போறேன், நான் அமெரிக்கா போறேன், நான் லண்டன் போறேன், அதெல்லாம் நல்லா இருக்கா? உங்க குடும்பம் மட்டுமே மீட்டிங் போட்டு பேசிட்டா அங்க ஜெயிச்சிட முடியுமான்னு கேக்குறேன். நீங்க என்ன மீட்டிங் போட்டாலும் சரி, என்னமா பணத்தை கொண்டு கொட்டினா சரி, ஓட்டு கேட்க மக்கள்கிட்ட தான் வரணும். அதுவும் குறிப்பா ஏழை மக்கள்கிட்ட தான் வரணும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க தயவு உங்களுக்கு தேவைப்படுதா? அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்டதுனால, பணத்தையும் வாரி எடுத்ததுனால ரிசல்ட்ட பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதுக்கு அப்புறமாவது நீங்க திருந்துறீங்களா? இன்னமும் நான் மைசூர்ல போய் நாங்க மீட்டிங் போடுறோம். மீட்டிங் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன் அந்த மீட்டிங்? இப்பதான் நம்ம கட்சியில இளைஞரணியில சேர்க்கணும், இளைஞர்களுக்கும் சில வாய்ப்புகள் கொடுக்கணும், இளைஞர்களுக்கும் பொறுப்புகள் கொடுக்கணும் சொல்லி இப்பதான் உங்களுக்கு தோணி இருக்கு. அது எங்க இளைய தளபதி விஜயனா வந்ததுக்கு அப்புறம், அதுவும் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம். மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு நல்ல மனிதர் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம், முதலமைச்சர் ஆயிட்டாரு. இன்னைக்கு சிறப்பான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. 1 மாசம் தான் ஆச்சு, இன்னும் 5 வருஷம் இருக்கு. நிரந்தர முதலமைச்சர் ஆயிடக்கூடாது, மக்கள் மத்தியில இவன் நல்லதே பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. இது வர வச்சது யாரு? நாம தான். ஆகையால நாம நிரந்தர முதலமைச்சர் விஜய் அண்ணா மட்டும்தான் இருக்கணும் ஆட்சியில. அது மக்கள் நம்ம கையில தான் இருக்கு, அவங்க கையில கிடையாது. நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் விஜய் அண்ணா மட்டும்தான் எப்பவும் தமிழ்நாட்டுக்கு தேவை. நல்ல ஒரு அமைச்சர் தான் தேவை. அன்னைக்கு ஒரு 10 வருஷம் காமராஜர் கையில கொடுத்தீங்க, நல்ல ஆட்சி புரிஞ்சாரு, ஏகப்பட்ட டேம் தமிழ்நாட்டுல கட்டியிருக்காரு, நல்ல டேம். இன்னைக்கு அதுவும் பேர் போயிருக்கு. அந்த டேமுக்கெல்லாம் போய் சீரமைக்காமலே கிட்டத்தட்ட பல வருஷங்கள் இன்னும் நீடிச்சு நிக்கி, நேர்மையான கையில ஆட்சி கொடுத்ததுனால. ஆனா அவரையும் எம்ஜிஆர் வந்ததுனால தூக்கி அடிச்சிட்டீங்க. எப்படி? எம்ஜிஆர் வந்ததுனால. ஆகையால காமராஜர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, அண்ணா மாதிரி, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி எல்லாம் கலந்த கலவையாக அண்ணன் விஜய் தமிழ்நாட்டுக்கு கிடைத்துள்ளார். பொக்கிசம். அந்த பொக்கிசம், அந்த தங்கத்தை, அந்த வைரத்தை தவற விட்டீங்கன்னா உங்க தலைமுறை, அடுத்த தலைமுறை இல்லாம போய்விடும். என்ன, திமுக வீட்டுக்கு அனுப்பிட்டோம், வீட்டுக்கு அனுப்புனதாவே இருக்கட்டும். மீண்டும் கையில் எடுக்காதீங்க. என்ன நான் சொல்றேன், மீண்டும் கையில எடுக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். இப்போ ஒரு வீட்டுக்கு கரண்ட் அவசியம், அது நார்மலா ஒரு கரண்ட் நல்ல விதமா இருக்கும்போது அவசியம். அது போலதான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இடி விழுந்தாலும் அல்லது மின்வெட்டுகள் அதிகமாக, மழை நேரங்கள்ல பவர் அதிகமாக வரும் வீடுகளுக்கு, அந்த டைம்ல நீங்க என்னென்ன யூஸ் பண்றீங்க அத்தனை போயிடும். பட்டுன்னு டிவியா இருக்கட்டும், மிக்சர் இருக்கட்டும், கிரைண்டர் இருக்கட்டும், வீட்டுல இருக்க அனைத்தும் போயிடும். ஃபேன் முதற்கொண்டு இருளில் மூழ்க வேண்டும். அந்த டைம்ல நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அதிக பவர் நம்ம வீட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லி. அது போலத்தான் திமுக என்பது அதிக பவர். மக்களுக்கு நல்லது பண்ணல, மக்களுக்கு கெட்டது மட்டுமே பண்ண. அப்பேற்பட்ட பவரை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். நிரந்தரமாக ஆஃப் பண்ணி விடுங்கள். எப்படி? நிரந்தரமாக ஆஃப் பண்ணி விடுங்கள். எப்பவும் வர நார்மலான கரண்டே நமக்கு போதுமானது. அது அண்ணன் விஜய் அண்ணா இருக்கிறார், பாத்துக்குவார். வாழ்த்துக்கள். இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.